உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை இயக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கார்மேகம் அவர்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். அண்ணே, நேற்று சூழ்நிலை ஆப்பநாடு மரபு சங்கத்தை எதிர்த்து அமலாக்கத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. அந்த கடிதத்தில் மூலமாக என்ன காரணத்துக்காக அந்த கடிதம் எழுதியிருக்கீங்கண்ணே? அமலாக்கத்துறைக்கு சட்டப்பேரவை இயக்கம், ஏன் தமிழ்நாடு சட்டப்பேரவை இயக்கம் எழுதுதுன்னா, ஒரு இது ஒரு சாதியத்தோட நம்ம பதிவு செய்யலாத. அதாவது பொது விஷயங்கள் இது. அதாவது ஒருத்தர் பணத்தை வச்சுக்கிட்டு பொதுமக்களை மிரட்டுறதோ அல்லது ஒரு சமுதாயத்துக்கு எதிராம நாங்கள் தான் பெரியாளுங்கிற விஷயத்த கொண்டு போறது, இது மனித உரிமை மீறல். கண்டிப்பானே. அப்போ பணம் இருக்கிறவங்க எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்ப பணம் இல்லாதவங்க செத்து போயிடுவானா? கண்டிப்பானே. அப்ப அதை நம்ம கண்டிக்கிறோம். அப்ப 50 கோடி ரூபாய் சொத்து வந்துச்சுன்னா ஒரு தனிப்பட்ட சமூகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட இயக்கத்துக்கும் 50 கோடி ரூபாய் பணம் எங்க இருந்து வந்தது? உங்களுடைய சம்பாத்தியம் என்ன? எங்க இருந்து நீங்க சம்பாரிச்சீங்க? எந்த மூலதனத்தை போட்டு சம்பாரிச்சு இந்த சமுதாய மக்களை நீங்க காப்பாத்திட்டீங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதனாலதான் நம்ம அமலாக்கத்துறை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா, வருமானத்துக்கு அதிகமா அரசுக்கு தெரியாம சொத்தை சேர்த்து அந்த சொத்தின் மீது மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. அதுவும் கொலை செய்யறதுக்கு 10 கோடி ஒதுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய திட்டம் என்ன? கொலை செய்யறதே கூலிப்படை அனுப்பி கொலை செய்யறதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கா? வெளிப்படையாம வாக்குமூலம் கொடுக்குறாங்க. வெளிப்படையாம அதான் அரசு தன்னுடைய கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை. அப்ப காவல்துறை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு அவங்களுடைய அதிகாரம் இருக்குன்னா அப்ப பணபலம் தான் காரணம். அப்ப ஏற்றத்தாழ்வு சமூக நீதி பேசுற அந்த ஆளுகிற அரசு, எந்த அரசுன்னு சொல்லல, ஆளுகிற அரசு, நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆளுகிற அரசு பணப்பழக்கம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு செயல்படுமா, இல்ல ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுமா? நம்முடைய கேள்வி அதுதான். ஏன் இதை அரசு கிட்ட கொண்டு போகாம அமலாக்கத்துறைக்கு கொண்டு போறோம்னா, அரசை பத்தி கவலைப்படாத அமலாக்கத்துறை. யாரு திட்டமிட்டு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்தை நீங்க மறைமுகமா செயல்பட்டு மற்றவங்களுக்கு துன்புறுத்துற வகையில இருந்தாலும் அமலாக்கத்துறை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அமலாக்கத்துறை இந்த கடிதத்தின் மூலமா கண்டிப்பா ஆப்பநாடு மரபு சங்கத்தை சொத்து மதிப்பை சோதனை செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்களானே? நம்பிதான் நம்ம செஞ்சிருக்கோம். அது ஒரு வாரம் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வாரத்துல அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அமலாக்கத்துறை முன்பாகவே நம்ம போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம சைலண்டா வச்சிருக்கோம். இல்ல நீங்க கேள்வி கேட்கறதுனால வச்சிருக்கோம். அமலாக்கத்துறை இதை கண்டிப்பா எடுக்கணும். அமலாக்கத்துறை எடுக்காட்டாலும் நம்ம இன்கம் டாக்ஸுக்கு இதை பதிவு பண்ணியிருக்கோம். வருமான வரித்துறையும் இதை கையில் எடுத்துக்கணும். அவங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கோம், நம்ம மெயில் அனுப்பிச்சிருக்கோம். அதுபோக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதை கொடுத்துருக்கோம். இவங்க அதாவது இது ஒரு சமுதாயமா நம்ம பார்க்க கூடாது. அவங்க அரசுக்கு எதிராக நாங்க சட்ட ஒழுங்க சீர்குலைவோம், எங்க கிட்ட பணம் இருக்கு, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா, அப்ப பணம் இருக்கிறவங்க எல்லாம் ஏழை எளிய மக்களை என்ன வேணா பண்ணுவோம், அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்குமா? என்னுடைய கேள்வி அதுதான். கண்டிப்பானே. அப்ப இவ்வளவு பகிரங்கமா ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அரசை எதிர்த்தோ இல்ல அரசுக்கு வாழ்ற மக்களை எதிர்த்தோ ஒரு 2 பேரை நாங்க கொலை செய்யறதுக்கு 10 கோடி ஒதுக்குவோம், எங்க கிட்ட 50 கோடி இருக்கு, இந்த 50 கோடி உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? உங்க வரலாறை பிரட்டி போட்டா வேற மாதிரில இருக்கு. நான் பார்த்திருக்கேன் அந்த வரலாறு. அதாவது விஜயநகர பேரரசு நாயக்கமார்கள் ஆழ்ந்த காலத்துல உங்களை வரி வசூல் பண்றதுக்கு ஒரு அடியாட்களாக பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த அடியாட்கள், நீங்க அடியாட்களை இருந்துகிட்டு மற்ற மக்களை அரசு சார்பா நாங்க இருக்கிறோம், எங்க கிட்டதான் நீ வரி கட்டணும் பயமுறுத்தி நீங்க வாழ்ந்த காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அது அப்படி இல்ல, மன்னராட்சி இல்ல, இன்னைக்கு மக்களாட்சி. அப்போ மக்களாட்சியில நீங்க மாறி இருக்கணுமா இல்லையா? இந்த அரசு அவங்களை மாற்றி இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா மாற்றி இருக்கணுமே. அப்ப ஏன் மாத்தல? அப்போ மன்னராட்சி இன்னும் நடக்குதா? நான் கேள்வி என்னதுதான். அப்ப மக்களாட்சி நடக்குதா? அப்ப மக்களாட்சினா அந்த சமூகத்துக்கு அரசை கொடுத்துட்டு நீங்க போக வேண்டியதானே? அவங்க ஆட்சி ஆண்டுட்டு போறாங்க. தமிழர் என்று சொல்லிக்கிறீங்க, எல்லாருமே தமிழுக்காக பாடுபடுன்றீங்க, தமிழ் தான் எங்கள் மூச்சுன்றீங்க. ஆனா சாதி சண்டை நடக்குது. அப்ப சாதி சண்டையில தமிழ் இல்லையா? எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்துக்குலாம் தமிழனுக்காக போராடுறீங்க. இப்ப இலங்கையில தமிழர்கள் செத்தாங்க, அதுக்காக போராடுறீங்க ஒன்று கூடி. ஆனா ஓங்கிட்ட இருக்க தமிழன் ஒரே தானே, ஒரு நாட்டுக்குள்ள தானே வாழ்றான்.
அவனையே நீ தடுக்க முடியல. அவன் அந்த ஏன் ஜாதி வேற்றுமை பார்க்கறான், ஏன் ஏற்றத்தாழ்வு பார்க்கறான்? ஏற்றத்தாழ்வுங்கிறது இயலாமையில தான் இருக்கணும். பணமோ அல்லது வேலையோ. அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தா அவன் பணத்தை வச்சு எப்படியோ சம்பாரிச்சுட்டு போயிடான். இவனுக்கு கொஞ்சம் நியாய நேர்மை இருக்கிறதுனாலதான் இந்த ஏழைகள் முன்னாம இருக்கான். முன்னுரிமை காரணமே நியாய நீதி நேர்மைன்னு இருக்கான். அதை வச்சுக்கிட்டு நீ அவன் தாழ்ந்தவன் கீழானவன் அவன் என்னோட இதானவன் நான் பணக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் உன்னுடைய செட்டையை உடச்சுவான்ல. கண்டிப்பானே. உடைக்க மாட்டானா? ஏழை வெகுண்டு இருந்தால் என்ன ஆகும் என்பது இந்த உலகம் அறிந்தது. சேதுவார் அதைத்தானே சொல்லியிருக்காரு, அதானே செஞ்சுக்காரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பகிரங்கமா வந்து சொல்றீங்க, பகிரங்கமா நாங்க வந்து 50 கோடி வச்சிருக்கோம் சொத்து, இது என் சமுதாயத்துக்கான, நான் எவனை வேணாலும் வெட்டுவேன், எவனை வேணாலும் கொலை பண்ணுவேன், என்ன ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு சவால் விடுற நீங்க. அப்ப அரசு என்ன வேடிக்கை பார்க்குது? அந்த கூட்டத்துல நிக்கிற போலீஸ் என்ன பண்ணாங்க? உடனே இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தவறுதா, மனிதனை கொலை பண்றது சட்டம் தப்புன்னு சொல்லுதுல செக்ஷன்ல. அதுவும் நான் வந்து ஆளை கடத்தி கொண்டு கொலை செய்வேன்றால்தான் 374 செக்ஷன்ல நான் போட்டிருக்கேன். யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அரசே இதை வந்து கேஸ் எடுத்துக்கலாம்லானே. அது அரசு செய்ய தவறுதே. அது என்ன காரணம்? இது பொது வாழ்க்கை பொது விஷயமா எடுத்து அரசே நிக்கணும். இது வந்து யாருக்கு புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னிசையா இப்ப கோர்ட் எத்தனையோ விஷயத்துக்கு வந்து தலையிடுறாங்கல்ல. நாங்க தன்னிசையா அந்த கோர்ட்ல இந்த இதை எடுத்துக்கிறோம், அந்த வழக்கு எடுக்கிறாங்களே, ஏன் இப்ப நீதிபதிகளா எடுக்க மாட்டாங்க? நீதிபதி இது வந்து பொது விளக்கு தானுங்க. நீங்க ஜாதி சண்டை 1000 போடுங்க, அது உங்க பிரச்சனை. உங்க தலைவர் நீங்க அவங்க திட்டீங்க. இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவர்னு ஆரம்பிச்சு அரசு தான் அறிவிக்குது. 2 தலைவரையுமே நான் சொல்றேன். கண்டிப்பா 2 தலைவருமே முத்துராமலிங்கத்தையும் சரி இமானுவேல் சேகரையும் சரி என்ன சொல்லுது? இவங்க வந்து தேசிய தலைவர்னு அரசு தான் அறிவிக்குது. அரசு அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க யார் இல்லைன்னு சொல்றதுக்கு? அப்ப 234 எம்எல்ஏ சேர்ந்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி இவர்கள் தேசிய தலைவரும் இவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு அரசு சார்பாக செலவு பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு முத்துராமலிங்கத்துக்கு கட்டும்போது இந்த சமுதாயம் சும்மா இருந்தாங்க. இப்ப முத்துராமலிங்க இமானுவேல் சேர்ந்து கட்டும்போது அந்த சமூகம் சும்மா இருக்க வேண்டானே. அப்ப நீங்க சாதி சண்டையில நீங்களே மோதல் பண்ணிக்கிட்டு நீங்களே வெட்டிக்கிறீங்க. காசு இருக்கிறவன் ஏழையை வெட்டுவான், ஏழையை அப்படியே குடிஞ்சு போகணும்னு சட்டம் இருக்கா? கண்டிப்பானே. அப்ப இந்த சட்டத்தெல்லாம் மாத்தணும். அதனாலதான் தமிழ்நாடு சட்டப்பேரவை இதை சொல்லுது, வன்மையா கண்டிக்குது. மனிதனை மனிதனாக மதிக்காத எந்த மனிதனும் இந்த காட்டு மிராண்டிகள் தான் நான் சொல்லுவேன். காட்டு மிராண்டி தமிழர்கள் அவங்க எல்லாம், அவங்க தமிழனே கிடையாது. நான் சொல்றது அதான், சட்டப்பேரவை இயக்கத்துல சொல்றது அதுதான். காட்டு மிராண்டிகளுக்கு எதை பத்தியும் புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது, எதை பத்தியும் சிந்திக்க கிடையாது. அவன் நோக்கம் ஒரே நோக்கம், அவன் என்ன கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது. இதைத்தானே அந்த காலத்தில் செஞ்சுட்டு அப்புறம் இப்ப நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா என்ன தப்பு? நாடு விழிப்புணர்வு கிடையாது, சுதந்திரம் அடையா? அப்ப தமிழக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்ல மத்திய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இதை கைது பண்ணணுமா இல்லையா? கைது பண்ணி ஏன்டா இதை சொன்னேன், உனக்கு என்ன அதுக்கான ரீசன் சொல்றான்னு கேட்கணுமா இல்லையா? அப்பதானே அடுத்து செய்ய மாட்டான். உங்களோட கடிதத்துக்கு வந்து அமலாக்கத்துறை ஒருவேளை பரிசீலனை செய்யலன்னா போராட்டம் தொடர்பானே. அவங்க தரல அப்படின்னா நான் நேரடியாக டைரக்டா சந்திப்பேன், போய் அவர்கிட்ட சொல்லுவேன். இது மாதிரி நான் கொடுத்த கடிதத்துக்கு எனக்கு ரிப்ளை வரல, ஒரு வாரம் பார்த்தேன், என்ன டிசிஷன் சொல்ல போறீங்க நீங்க? நேரடியாக சந்திப்பேன், நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் போய் நேரடியாகவே பேசுவேன். கண்டிப்பாக பேசி சொல்லிட்டு அதுக்கான ரிப்ளை அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து பதிவு யூடியூப் சேனல்ல போகும் மறுபடி. ஓகே. சமூக ஊடகத்தில் நான் போடுவேன். இது மாதிரி நான் போனேன், இதுக்கான மதிப்பு இல்லை, அவங்க இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, எதுக்கான காரணமும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் தானே. ஈடியை கூப்பிடுவோம் தான், என்ன இருக்கு? அரசு அதிகாரிகள் வந்து அதிகாரிகளா அவங்களுக்கு அந்த பதவிதான் அதிகாரிகள். ஆனா அரசு அதிகாரிகள் வந்து மக்களுடைய வேலைக்காரர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியணும். மக்கள் தான் எஜமானர்கள். முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாரும் மக்களுடைய வரிப்பணத்தை செல்வதனால மக்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். இவர்கள்லாம் வேலை செய்ய வந்த வேலைக்காரர்கள். இதையே சட்டம் தெரியல மக்களுக்கு. மக்கள் தான் எஜமானர்கள். அவர் யாருக்காக வேலை செய்ய வந்தவர் தான் முதலாக வேலை செய்யக்கூடியவர் முதலமைச்சர். அதுக்கப்புறம் துணை வாரியாக பிரிக்கிறவர்கள் நம்ம அமைச்சர்கள். அந்தந்த தொகுதியில பிரித்து நீ தனித்தனியா ஒரே செய்ய முடியாங்கிறதுக்காக எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சரி ஒன்றிய செயலாளர் கட்சிக்காரங்க, கிராமத்து பஞ்சாயத்து தலைவர், இப்படி தனித்தனியா இருக்கிற சட்டத்தில் இதெல்லாம் ஏன் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு? மக்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள், அவர் தான் எஜமானர்கள், இவரெல்லாம் வேலைக்காரர்கள், வேலை செய்ய வந்த வேலைக்காரர்கள். எஜமான ஆணையிட்டால் மக்கள் ஆணையிட்டால் வேலைக்காரர்கள் வேலை செஞ்சுதானே ஆகணும். அப்ப நீ வேலையை செய்ய வை.
ஒருத்தன் வந்து அதுக்கு மக்களே எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கிறான், நான் வந்து கொலை பண்ணுவேன்னு சொல்றான், அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. என்ன அரசு நீங்க? என்ன அதிகாரிங்க நீங்க? இதை நீங்க எழுதுங்க, ஒன்னும் வாட்ஸ்அப்ல கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். நன்றிண்ணே நன்றிண்ணே. நான் பொதுமக்களுக்கு நன்மை சொல்றதுதான் சொல்லியிருக்கேன். என்னுடைய சார்ந்து சட்டம் சார்ந்து நான் சொல்லத்தான் செய்வேன். யார் தடுத்தாலும் சரி, யார் அதை பத்தி வருத்தப்பட்டாலும் சரி, அதை பத்தி நான் கவலை இல்லை. பொதுமக்கள் யாராக இருந்தாலும், எந்த சமுதாயமா இருக்கட்டும், மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டியதுதான் நம்ம கொள்கை. என்னோட கொள்கை இன்னொன்னு இருக்கு. ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறை சட்டம் சரி என்று சொன்னால் அதை நீயும் செய் என்று சொல்வேதான். ஒருத்தனுக்கு சட்டம் தப்பு செய்யறா, அவன் சட்டம் சரின்னு சொல்லுதுல, அப்ப நீ செஞ்சா எப்படி தப்பாகும்? கண்டிப்பாண்ணே. இப்படி எல்லாரும் நான் கணக்கில் எடுத்துட்டு அறுவாளையும் கையும் எடுத்துட்டான்னு அந்த நாடு என்ன ஆகும்? ரத்த பூமி ஆயிரும். அமைதியா வாழ கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா, அறுவாள் அடிப்பேன், வெட்டுவேன், தலைக்கு 10 கோடி நான் விழ வைப்பேன், இவனை இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இது என்னடா? இது அரசா? இது நாடா இல்ல காடா? சுடுகாடா? இது கேவலமா இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு தகவல்? நன்றி. உங்க கோரிக்கை வந்து வெட்டடிய வீரத்தமிழன் மீடியாவின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி தம்பி, நன்றி. நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வீரத்தமிழன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.